வெற்றியும் மதிப்பும் மட்டுமே அடித்தளமான தலைவனாக உங்களை உருவாக்கும். ஹாய் டியர் லீடர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஒரு கோட்டை பேஸ் பண்ணி மட்டும் கிடையாது, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சப்ஜெக்ட்டுங்க. நார்மலாக வந்துட்டு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன் இருப்பாங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனுக்கும் இன்னொரு முக்கியமான ஒரு நபர் இருக்கார். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன் மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறீங்களா? இந்த தம்ப்நெயில் பார்த்தோன்னே நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆச்சரியத்தோடு வந்து பார்த்துட்ருப்பீங்க. டெஃபினெட்லி ஓகே, அதுக்கான ஒர்த்து இந்த வீடியோவில் உங்களுக்கு 100% கிடைக்கும்ன்றதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக அந்த வீடியோவை முழுமையாக பார்த்தா இது உங்களுக்கு பெரிய லெவலில் கிளாரிட்டி கொடுக்கும். இது பலவிதமான ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுறோம். ஸோ எந்த ஒரு விஷயமும் உங்களுடைய இந்த விஷயத்தை நீங்கள் லிசன் பண்ணிவிட்டு உங்களுடைய அறிவை கேட்டு நீங்கள் டிசைட் பண்ணுறதை நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் வீடியோ. ஸோ எனிவே, ஹாய் டியர் லீடர்ஸ், வெல்கம் டு அகம் குளோபல் கேர் லீடர்ஸ் கம்யூனிட்டி. நம்ம கம்யூனிட்டி இஸ் காமன் ஃபார் ஆல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் லீடர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஓகே, ஸோ இந்த ஒரு விஷயம் மட்டும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப காலமாக உங்களுக்குள்ள ஒரு பலவிதமான கேள்விகளோடு நீங்கள் இருந்திருக்கலாம், அல்லது இது சரியா தப்பா அப்படின்னு இருந்திருக்கலாம், அல்லது எதுவுமே தெரியாமல் நீங்கள் இந்த விஷயத்தை கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கிடையாதுங்க, ரொம்ப டீப் லெவலில் ரிசர்ச் பண்ணி இதில் எது சரி அப்படின்ற விஷயத்தை அவங்கவங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் இதில் விஷயங்கள் கிளாரிட்டி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணலாம். எனிவே, என்ன அப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றியாளர் அப்படின்ற ஒரு கேரக்டரை பார்த்து நம்ம வந்துட்டு எக்ஸைட் ஆகும், ஆச்சரியப்படுவோம். ஓகே, இவங்க இந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க, அதுவும் எஸ்பெஷலி நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஓகே வெற்றிகரமாக இருக்கக்கூடிய மனிதர்களை பார்த்து நீங்கள் வந்துட்டு ஆச்சரியப்பட்டு, ஸோ அதன் மூலமாக நீங்கள் டெவலப் ஆகணுன்ற ஒரு பர்பஸ்க்காக உள்ளே வந்த ஒரு கேரக்டராக நீங்கள் அப்படி சொல்லி நான் கேட்குறேன். ஸோ இது வந்துட்டு ஒரு ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் பீப்புள். ஓகே, ஸோ வெற்றிகரமான மனிதர்களுக்கும் அடுத்த ஒரு முக்கியமான ஒரு மனிதர்கள் யாருன்னா வேல்யூபிளான மனிதர்கள் அப்படின்னு சொல்லலாம், மதிப்புமிக்க மனிதர்கள். அது என்னப்பா மதிப்புமிக்க மனிதர்கள் அப்படி சொல்லி நீங்கள் கேட்கலாம். இது ரொம்ப ரொம்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாகவும் தியரட்டிக்கலாகவும் சைக்கலாஜிக்கலாகவும் உங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு வேல்யூக்கும் சக்ஸஸுக்குமான டிஃப்ரென்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு இப்போ டெஸ்டிமோனியை பார்த்து கார் வாங்கிட்டாங்க, வீடு வாங்கிட்டாங்க, இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படின்றத பார்த்து தான் உள்ளே வராங்க. ஓகே, ஆனால் வர்றவங்க வந்த கொஞ்ச நாள்லேயே 90% வந்துட்டு தெரிச்சு ஓடிடுறாங்க. ஏன்? சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை பார்த்து வந்துட்டு மக்களுக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்குது. அப்போ ஏதோ ஒரு விஷயம் அவங்க இடிக்குது இல்லை, கரெக்டாக டியர் லீடர்ஸ்? ஓகே, அப்போ அந்த இடத்துல வரக்கூடிய ஆட்களில் ஓரளவுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் பேராச்சும் வந்துட்டு அந்த லீடராக அடுத்த லெவலில் பிஸ்னஸ் நல்லா எடுத்து போய் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயம் வந்துட்டு ஏன் வர்றதில்லை அப்படின்றதுக்கான கிளாரிட்டி இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த சஸ்டைனபிலிட்டி அப்படின்ற விஷயம், டீம் டூப்ளிகேஷன், லீடர்ஷிப், பலவிதமான விஷயங்களை இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுக்கும் நான் நம்புகிறேன். ஓகே, இதில் ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும் நம்புகிறேன். பொதுவாக இந்த சக்ஸஸ்ஃபுல் பீப்புளுக்கும் வேல்யூபிள் பீப்புளுக்குமான வித்தியாசம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஓகே, இந்த சக்ஸஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம், வேல்யூனா என்னென்னு பார்ப்போம். சக்ஸஸ் அப்படின்றது வெற்றி. ஓகே, மனிதன் வந்துட்டு ஒரு இலக்கு வைக்கிறான், அந்த இலக்கை அடைஞ்சிட்டான் அப்படின்னா ஃபினான்ஷியலாக, அது பர்சனலாக அல்லது பிஸ்னஸில், லைஃப்பில் ஒரு வெற்றின்றது அந்த இலக்கை அடையும் பொழுது வெற்றியாக பார்க்கப்படுகிறது. அந்த வெற்றியை பார்க்குறப்ப மற்றவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மனிதன் பண்ணன விஷயத்தை மற்றவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ அந்த இடத்துல அது வெற்றியாக பார்க்கப்படுகிறது. கரெக்டாக இல்லையா? பொதுவாக சக்ஸஸ்ன்றப்ப ஒரு ப்ராசஸ். நம்ம வந்துட்டு நம்ம கொஞ்சம் டீப்பாக யோசிச்சு பார்த்தோம்னா வெற்றி தோல்வி அப்படின்றது வாழ்க்கையில் கிடையாது. இங்கேருந்து அவர் ஒரு 2 படி முன்னாடி போயிருக்காரு, நம்ம பின்னாடி போகிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். கரெக்டாக இல்லைங்களா? ஸோ அப்போ அந்த இடத்துல எஃபோர்ட் பேஸ் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, வேல்யூ பேஸ் சக்ஸஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. 2 சக்ஸஸ் இருக்குது. ஒரு உழைப்பை கொடுத்து ஒருத்தங்க வெற்றி அடைகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, அதன் மூலமாக சக்ஸஸ் ஆவாங்க. இந்த மாதிரி ஒரு ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க நல்ல லீடர்ஸ் தான், இவங்களும் ஒன் ஆஃப் த குட் லீடர்ஸ். நிறைய பேருக்கு ஒரு மோட்டிவேஷனாக, எக்ஸைட்மெண்ட்டாக நல்ல ஒரு விஷயம் இருப்பாங்க. பட் ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஒரு விஷயம் மட்டுமே பார்த்து நம்ம எக்ஸைட் ஆகி ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே போகிறோம் அப்படின்றப்ப நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மட்டும் கிடையாது, உலகத்தில் நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் ஓகே, அந்த பிஸ்னஸுடைய பேஸ் என்ன, அதனுடைய நாலேஜ் என்ன, அதனுடைய கிளாரிட்டி என்ன, சிஸ்டம் என்ன அப்படின்றத தெரியாமல் அந்த விஷயத்துக்குள்ளே நம்ம போக முடியாது. இப்போ வேல்யூ பேஸ்ட் அப்படின்றப்ப வேல்யூ அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங் நம்ம தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஒரு விஷயத்தை அறிவுபூர்வமாக யோசித்து அந்த விஷயத்தை வந்துட்டு பார்த்திங்கன்னா அதன் மூலமாக க்ரியேட் பண்ணி அதற்கான ஒரு நாலேஜை எடுத்துக்கிட்டு பண்ணுறவங்க வேல்யூ பேஸ்ட்னு சொல்லலாம் பொதுவாக. ஓகே, இதை பற்றி நம்ம இந்த 2க்கு டிஃப்ரென்ஸ் இதுதான், சரியா? உழைச்சி டெவலப் ஆகி வர்றவங்களுக்கும் வேல்யூ பேஸில் டெவலப் ஆகி சக்ஸஸ் ஆகிறவங்களுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல ரெண்டுமே வந்துட்டு ஒன்றுக்கு ஒன்று சலிச்சது கிடையாது. நான் இது பெருசு இது சின்னது அப்படின்னு சொல்ல வரல. ஓகே, ஒன்றுக்கு ஒன்று சலிச்சது கிடையாது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும்
பொதுவாக எந்த துறையை எடுத்தீங்கனாலும் என்னுடைய லைஃப்பில் நிறைய பேர் நான் பார்த்துட்டேன். ஓகே, ஒரு மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணுறவங்க தான் இன்னொரு விஷயத்தை எடுத்து பண்ணணும் அப்படின்னு தான் இருக்கா. அந்த மாதிரி வரைமுறைகள் எதுவுமே கிடையாது. மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணுறவங்க பண்ணக்கூடிய வேலைகளை விட ஓகே, ஸோ அதை விட ஒரு மென்டார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் நமக்கு வந்து ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்க முடியுது அப்படின்றத நான் கண்டுபிடிக்கிறேன். என்னோட பர்சனல் லைஃப்பில் நிறைய அடிப்பட்டு இந்த விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ ஒரு லீடர் பண்ணாத பல வேலைகளை ஒரு மென்டார் வந்துட்டு பண்ணுறாரு. ஒரு மென்டார் அப்படின்னா மற்றவங்களை செதுக்கக்கூடிய குரு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, லீடர் அப்படின்ற உங்களுக்கு குருன்ற பொறுப்பு இருக்குது. ஆனால் ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த லீடருக்கும் ட்ரைனருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம அதை பற்றி டீப்பான வீடியோஸ் பார்ப்போம். அப்போ இந்த இடத்துல இந்த சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெயிச்சவங்க அப்படின்ற ஒரு கேரக்டருக்கும் வேல்யூபிளாக இருந்து ஜெயிச்சவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் கொஞ்சம் டீப்பாக நம்ம பார்ப்போம். ஸோ பொதுவாக உங்களுடைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸில் நீங்கள் எதை காமிச்சு உங்கள் லீடை நீங்கள் கூப்பிட்றீங்க, உங்கள் ப்ராஸ்பெக்டை கூப்பிட்றீங்க. ஓகே, உங்கள் சக்ஸஸை காமிச்சா அல்லது மதிப்பை காமிச்சா, வேல்யூவை காமிச்சா. ஓகே, ஸோ இப்போ யார் உங்கள் கூட நினச்சி நிற்பாங்க கடைசி வரைக்கும் இந்த தொழிலில். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு சில கிளாரிட்டி இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். எப்போவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய மதிப்பை பேஸ் பண்ணி தான் வெற்றி வருது அப்படின்றத நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இல்லைங்களா? ஸோ நீங்கள் யோசிச்சு பார்த்து உங்களுடைய மனசாட்சி, உங்கள் மனம் என்ன சொல்லுதோ அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொல்கிற விஷயங்களை உங்களுடைய அறிவில் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் சிந்திச்சு யூ ஹாவ் டு டேக் எ டெசிஷன் டியர் லீடர்ஸ். ஓகே, ஸோ எப்போவுமே வெற்றின்றது ஒரு ப்ராசஸ். மனிதனுடைய வெற்றிக்கு மதிப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அவனுடைய அறிவுக்கு அதை விட மதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். கரெக்டாக இல்லைங்களா? ஸோ வெற்றியை வந்துட்டு பெரிதாக பார்க்கிறார்கள், ஆனால் எவ்வளோ நாள் பார்ப்பாங்க அப்படின்றது தெரியாது. ஓகே, ஒரு சின்ன தோல்வி வந்துருச்சுன்னா அந்த வெற்றியை மறைந்து போகக்கூடிய அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு மனிதனுக்கு வருது. ஆனால் ஒரு மனிதனுடைய மதிப்பு அப்படின்ற விஷயம் அவ்வளோ சீக்கிரம் அழியாது. நீங்கள் நல்லா கவனிங்க. ஸோ பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி எழுதின திருக்குறள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு வெற்றிகரமானது கிடையாது, மதிப்பு மிக்கது. அதனால தான் இவ்வளோ நாள் வரைக்கும் அது இருக்குது. அதே நூற்றாண்டில் திருவள்ளுவர் கூட வாழ்ந்த நிறைய பேர் சக்ஸஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் இப்போ இந்த இடத்துல யாரெல்லாம் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் இருக்காங்கன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது இல்லைங்களா? ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு மனிதனின் மதிப்பு தான் அவனுடைய வெற்றியை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் மதிப்பு மிக்கவனாக இருந்தால் அவனுக்கு வெற்றி ஆட்டோமேட்டிக்காக வரும் அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் மக்களை வந்துட்டு அட்ராக்ட் பண்ணுவீங்க அப்படின்றத நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, யூ ஹாவ் டு அட்ராக்ட். உங்கள் சக்ஸஸ் அட்ராக்ட் பண்ணக்கூடாது, நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும். தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஸோ யூ ஹாவ் டு அனலைஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் ஓகே அந்த மதிப்புனா என்ன சார், இதுக்கு ஒரு கிளாரிட்டி நம்ம பார்த்தலாம். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் டீப்பான கிளாரிட்டி உங்களுக்கு கொடுக்கும். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அறிவை எந்த அளவுக்கு வளர்த்துக்கிறோமோ அதை பொறுத்து நம்மளுடைய மதிப்பு வரும். கரெக்டாக இல்லைங்களா? நீங்கள் எந்த ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனாலும் பிஸ்னஸ் பண்ணாலும் உங்களுடைய அறிவை பொறுத்து தான் உங்களுடைய அந்த மதிப்புன்றது அங்கே இருக்குது. டிகிரியெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் யாரும் மதிக்கிறது கிடையாது. ஸோ அந்த மதிப்புன்றது இல்லை. கரெக்டாக இல்லைங்களா? அப்போ அறிவை அடிஷ்னல் ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி தான் ஒரு மனிதனின் அந்த மதிப்புன்றது உயருது. ஓகே, ஒரு மேனேஜர்லேருந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு விபி, ஒரு வைஸ் பிரசிடென்ட்டாக நீங்கள் ஆகிட்டீங்கன்னா அது ஒரு சக்ஸஸ். ஓகே, அந்த சக்ஸஸுக்கு காரணம் அந்த மேனேஜர்லேருந்து நீங்கள் வைஸ் பிரசிடென்ட் ஆகக்கூடிய அந்த ஒரு, நான் காமனாக சொல்கிறேன், அந்த ஒரு ஸ்டேஜுக்கு நீங்கள் போகிறதுக்கு என்ன பண்ணுறீங்க, உங்கள் மதிப்பை நீங்கள் உயர்த்தியிருக்கீங்க. நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஏன்ற ஒரு பொசிஷன்லேருந்து பீன்ற ஒரு பொசிஷனுக்கு நீங்கள் போகிறதுக்கு உங்களுடைய அறிவை உயர்த்தியிருக்கீங்க. அதன் மூலமாக உங்கள் மதிப்பு உயர்கிறது. ஓகே, ஸோ அதன் மூலமாக நீங்கள் டெவலப் ஆகணும் அப்படின்றத நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, வெற்றி அப்படின்றது உழைப்பின் மூலமாகவும் வரும், மதிப்பை உயர்த்துவதன் மூலமாகவும் வரும். ஓகே, இந்த ரெண்டு விஷயத்தில் எது பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ டியர் லீடர்ஸ், ஓகே இது உங்களுக்கு கிளியராக இருக்கும் நான் நம்புகிறேன். அப்போ மனிதனுடைய வெற்றிகள் எல்லாமே மோர் வேல்யூஸ் கிவ் சக்ஸஸ். உங்களுடைய ஒவ்வொரு மதிப்புமே எந்த மதிப்பாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இருக்க ஸ்கில்ஸு, நாலேஜு, ஆட்டிடியூடு, பிலீவ் சிஸ்டம், மைண்ட் செட்டு, அந்த எல்லா விஷயங்களும் சேர்ந்து தான் உங்களுடைய மதிப்பு அப்படின்றது உயர்த்தப்படுகிறது. அந்த மதிப்பு உயரும் பொழுது மட்டும்தான் வெற்றி அப்படின்றது வருதே தவிர ஓகே. ஸோ நிறைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் வந்துட்டு ஏன் டீமில் ரிட்டென்ஷன் ஆக மாட்டாங்கன்னா சக்ஸஸை காமிச்சு பிஸ்னஸுக்கு கூப்பிட்ற அந்த ஒரு ஹேபிட்டை நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மெயினாக. ஓகே, ஸோ டியர் லீடர்ஸ், அப்போ நீங்களே உங்களுடைய மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். உங்களோட வெற்றியை பார்த்து ஒருத்தவங்க உங்கள் கூட வராங்க அப்படின்னா அவங்க நிலச்சி நிற்பாங்களா, அல்லது உங்களை பார்த்து நீங்கள் கொடுக்கக்கூடிய வேல்யூ, நீங்கள் யார், உங்களுடைய நம்ம இந்த விஷயத்தை நிறைய பார்த்துருக்கோம், இருந்தாலும் இதை நான் இந்த இடத்துல இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணணும். ஓகே, உங்களுடைய கேரக்டரு, உங்களுடைய அந்த ஆட்டிடியூடு, ஸ்கில்லு, உங்களுடைய நாலேஜு, ஓகே நீங்கள் பெருசாக சக்ஸஸ் பண்ணல அப்படின்னா கூட அந்த ஒரு விஷயம் விட்ட போனால் நம்ம கிடைக்கும்ன்ற அந்த ஒரு அறிவோட தரத்தை பார்த்து, அந்த மதிப்பை பார்த்து உங்ககிட்ட வர்றவங்க நிலச்சி நிற்பாங்களாம். ஓகே, ஸோ இந்த ரெண்டில் யார் அதிகமாக நிலச்சி நிற்பாங்க? ஒவ்வொருத்தருடைய சினாரியோவில் இது ஒவ்வொரு மாதிரி மாறுபடும். ஆனால் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஓகே வெற்றி கூட வந்துட்டு மறக்கப்படலாம் அல்லது மறைக்கப்படலாம், என்ன வேணால் நடக்கலாம். ஆனால் மதிப்பு வந்துட்டு என்றைக்குமே யாருனாலையும் மறக்கப்படாது. மேக்ஸிமம் அந்த அறிவுன்றது அதன் மூலம் கிடைக்கக்கூடிய மதிப்புன்றது அழிக்கப்படாது. ஓகே, அப்போ டியர் லீடர்ஸ், இந்த இடத்துல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற விஷயம் என்ன தெரியுமா? ஃபைனலாக ஓகே, நீங்கள் ஒரு
மோட்டிவேஷனை சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் வந்து எடுத்துக்கங்க. அவங்கள பார்த்து எக்ஸைட் ஆகி அவங்க சொல்கிற விஷயங்களை அப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை எடுத்துக்கணுன்றது செகண்டரியாக வச்சுக்கலாம். ஆனால் ப்ரியாரிட்டியாக நான் அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆனவங்களும் கண்டிப்பாக அவங்ககிட்ட பெரிய லேர்னிங் இருக்கும். நான் சொல்கிறது எஃபோர்ட் பேஸ்டாக சக்ஸஸ்ஃபுல் ஆனவங்க, வேல்யூ பேஸ்டாக சக்ஸஸ்ஃபுல் ஆனவங்க அப்படின்ற ஒரு கேரக்டர் இருப்பாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கடினமாக உழைச்சி இந்த மாதிரி வராமலும் இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல ரெண்டையுமே ஈக்குவலாக நம்ம பார்க்கணும்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் வந்துட்டு மோட்டிவேஷன் உங்களுடைய உற்சாகத்துக்கும் ஊக்கத்துக்கும் அந்த சக்ஸஸ்ஃபுல் எஃபோர்ட் பேஸ்டு சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்கிட்ட நீங்கள் எனர்ஜி எடுத்துக்கலாம். அப்போ நாலேஜ் பேஸ்டு வேல்யூபிள் பேஸ்டு சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் நாலேஜ் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ லைஃப்பில் மோட்டிவேஷனும் தேவைப்படும், நாலேஜும் தேவைப்படும். அப்போ அந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் அப்படின்ற ஒரு கேரக்டரை விட வேல்யூபிள் பீப்புள் அப்படின்ற ஒரு கேரக்டருக்கு மதிப்பு ரொம்ப அதிகம். ஸோ சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் கன்சிஸ்டண்ட்டாக அந்த சக்ஸஸ்ஃபுல்லை தக்க வைப்பாங்களான்றது ஒரு கேள்வியாக இருக்குது. இதில் நிறைய ரிசர்ச் பண்ணி பார்க்குறப்ப சக்ஸஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஹார்டான ஒரு ஆணித்தனமான ஒரு தலைவராக அவங்க உருவாங்களான்னு கேட்டிங்கன்னா, ஓகே, ஸோ எந்த அளவுக்குன்றது நீங்களாக யோசிச்சு டிசைட் பண்ணிக்கங்க டியர் லீடர்ஸ், நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஆனால் வேல்யூபிளான பீப்புள் அவங்களுடைய வேல்யூவை அதிகப்படுத்தி ஓகே, அவங்களுடைய அறிவோட தயாரத்தை அதிகப்படுத்தி அவங்களோட மதிப்பை உயர்த்துறதுனால அவங்களுடைய அந்த ஸ்ட்ராங்னஸ்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த எஃபோர்ட் பேஸ்டு சக்ஸஸ்ஃபுல் பீப்புளை விட அப்போ இந்த இடத்துல நீங்கள் வெறும் சக்ஸஸ்ஃபுல் லீடராக மட்டும் இருக்கக்கூடாது. ஓகே, மஸ்ட் பி எ பவர்ஃபுல் லீடர். எப்போ பவர்ஃபுல் லீடராக உருவாவீங்க? ஸோ வாழ்க்கையில் நிறைய அடிப்பட்டவங்க மட்டும் கிடையாது, நிறைய கற்றுக்கிறவங்க தான் பவர்ஃபுல் லீடராக கிரியேட் ஆவாங்கிறத ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அடிகளும் தேவை, கற்றலும் தேவை அப்படின்ற விஷயத்தை நான் முன் வச்சுக்கிறேன். அப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மோட்டிவேஷன் சக்ஸஸ்ஃபுல் லீடர் மட்டும் எடுத்துக்கங்க. ஆனால் அவங்ககிட்ட அவங்க சொல்கிற விஷயங்கள் அப்படியே பண்ணணும், அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் எந்த ஒரு வரைமுறையும் கிடையாது. அறிவில் சிறந்தவங்க அப்படின்ற ஒரு கேரக்டர் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றியாளர்கள் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருப்பாங்க. நிறைய பேர் வெற்றியாளர்களை பார்த்து நம்ம ஃபாலோ பண்ணுற அந்த ஒரு ஹேபிட் நமக்கு இருக்கு இல்லையா. ஸோ அதை கிளாரிட்டி கொடுக்கணுன்றதுக்காக இந்த ஒரு வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு மிகப்பெரிய இம்பாக்டை கொடுக்கும். அப்போ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் லீடராக மட்டும் இருந்தால் போதுமா அல்லது பவர்ஃபுல்லான லீடராக இருக்கணுமா? ஓகே, உங்களுடைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸில் ஓகே நீங்கள் எப்படி இருக்கணுன்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். சக்ஸஸ்ஃபுல் லீடராக, ஓகே, பவர்ஃபுல் லீடரா? டோன்ட் பி எ சக்ஸஸ்ஃபுல் லீடர், கண்டிப்பாக பி எ பவர்ஃபுல்லர், மஸ்ட் பி எ பவர்ஃபுல் லீடர் அப்படின்றத நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ டியர் லீடர்ஸ், ஓகே, ஸோ இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் உண்மையிலேயுமே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லீடராக கிரியேட் ஆகணும் அப்படின்னா ஓகே, நம்மளுடைய அகம் லீடர்ஸ் கம்யூனிட்டியில் இதற்கான நிறைய டீப்பர்ஸ் லெவல் ட்ரைனிங்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ 100% நீங்கள் அதை டெவலப் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒரு பவர்ஃபுல்லான நெட்வொர்க் லீடராக கிரியேட் பண்ணலாம். நீங்கள் உருவாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான தகுதி உயரும், உங்களுக்கான ரேங்க் அந்த விஷயமும் உயரும். அதே மாதிரி உங்களுடைய சேல்ஸ் அண்ட் பிஸ்னஸ் டர்ன் ஓவர் உயரும், உங்களுடைய இன்கமும் உயரும். இதுதான் ஆக்சுவலி ஸ்டெப்ஸ் எல்லாமே. ஒவ்வொரு ஸ்டெப்பாக இப்படி தான் டெவலப்மெண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ எனிவே சக்ஸஸை பார்த்து மட்டும் நீங்கள் லைஃப்பில் இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா அதை விட ரொம்ப பெரிய விஷயம் வேல்யூஸ் கிரியேட் சக்ஸஸ். ஸோ இந்த ரெண்டும் சேர்த்து உழைப்பு அண்ட் அதுக்கப்புறம் கல்வி, இந்த ரெண்டு விஷயத்தை சேர்த்து தான் ஓகே, அதன் மூலமாக உங்கள் மதிப்பு தான் இருக்கிறதுலே பெரிய விஷயம். அதை நம்ம பார்க்கணுன்றதை சொல்லி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இன்னும் அந்த மாதிரி மதிப்பு மிக்க ஒரு மனிதனாக நீங்கள் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு ட்ரைனிங்கில் நம்மளுடைய லீடர்ஸ் கம்யூனிட்டி மூலமாக நிறைய டைப் ஆஃப் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இந்த வீடியோட எண்டில் அப்கமிங் ட்ரைனிங்கான ஒரு சின்ன அப்டேட் உங்களுக்கு கொடுப்பாங்க. பார்த்துட்டு தேவைப்படுறவங்க யூ கேன் என்ரோல். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ wonderful day. Be a powerful leader always and thank you. Bye. Take care dear leaders. ஹாய் டியர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் லீடர்ஸ், உங்களோட நெட்வொர்க் ஜேர்னியில் உங்களுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, என்ன விஷயத்துக்காக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க, ரியலாகவே நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் மிகப்பெரிய சக்ஸஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதற்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 10 ஸ்கில்லு கண்டிப்பாக தேவை. யாராக இருந்தாலும் கான்டாக்ட் லிஸ்ட் அண்ட் இன்விடேஷன், ப்ரெசன்டேஷன், அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங், ஃபாலோ அப், சேல்ஸ் க்ளோசிங், டீம் டூப்ளிகேஷன், டீம் ஹேண்ட்லிங், டீம் ரிட்டர்னிங் அண்ட் லீடர்ஷிப்னு சொல்லக்கூடிய இந்த எல்லா ஸ்கில்லையும் ஒரு 1 வீக்கில் கற்றுக்கிட்டு உங்கள் லைஃப்பை ஒட்டுமொத்தமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் எப்படி இருக்கும்? ஸோ இதற்காக தான் அகம் லீடர்ஸ் கம்யூனிட்டி சார்பாக 1 வீக் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எக்ஸ்ப்ளோர் அப்படின்ற ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ இந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா 23/9/2024 to 29/9/2024. ஸோ மண்டே டு சண்டே மார்னிங் 5 to 7 AM. இதற்கான தியரி ப்ளஸ் ஆன்லைன் கிளாஸோட சேர்த்து ப்ராக்டிக்கலோட சேர்த்து 35 மணி நேரம் கிட்டத்தட்ட. இதற்கான காஸ்ட் 2,999. ஸோ லைஃப்பில் உண்மையிலுமே சக்ஸஸ் பண்ணணுன்ற ஒரு ஆர்வமும் வெறியும் இருந்தது அப்படின்னா இந்த ட்ரைனிங் நீங்கள் என்ரோல் பண்ணலாம். தேங்க்யூ டியர் லீடர்ஸ்.